ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா DermDocல வந்து Kojic Acid அண்ட் Squalane காம்பினேஷனில் வந்து பாடி பிரைட்டனிங் க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த க்ரீமில் வந்து Kojic Acid வந்து 1.5% வந்து இருக்குது, 1% வந்து Squalane வந்து இருக்குது. இது ரெண்டும் தான் இதில் வந்து மெயினான இன்க்ரெடியண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டனிங் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணும், சன் டேன் வந்து கம்மி பண்ணும், டார்க் பேச்சஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே கம்மி பண்ணும். அண்ட் அது இல்லாமல் ட்ரைனஸ்க்கு நல்லாவே இந்த க்ரீம் வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும், அதாவது சொரப்பாக ரஃப் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணும்போது லைஃப்லெஸ் ஸ்கின் இந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்க்கு தேவையான டீப் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து Kojic Acid அண்ட் Squalane மட்டும் இல்லாமல் இதில் வந்து நியாசினமின், ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்துருக்கு. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னும் சொல்ல முடியாது, இதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸுமே வந்துருக்கு. பட் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தர மாதிரி கெமிக்கல்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் இதில் வந்துருக்க Kojic Acid வந்து ஸ்கின் பிரைட்டனிங் ப்ராப்பர்ட்டி, ஸோ டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், சன் டேன் வந்து நல்லாவே கம்மி பண்ணி ஓரளவுக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட்டனிங் வந்து பண்ணும். Squalane வந்து க்ரீஸி ஃபீல் இல்லாமல் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவே வந்து வச்சுருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து யூஸ் பண்ணுற ஸ்கின் வந்து பிரைட்டனிங் வந்து பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும், அதே டைம் வந்து லைட் வெயிட் டெக்ஸ்சரில் வந்து இருக்கிறனால நான் க்ரீஸி ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பேக்கேஜிங் வந்து நார்மலாக டியூப் பேக்கேஜிங் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் வந்து லைட் வெயிட் க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துருக்கு. ஸோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா க்ரீஸி ஃபீல், ஸ்டிக்கினஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் ஃப்ராக்ரன்ஸுமே வந்து மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்துருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் ஹெவியாக அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இது வந்து டெய்லி ட்வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னா, பாடி வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டனிங் வந்து பண்ணும், டார்க் பேச்சஸ் வந்து கம்மி பண்ணும், மெயினாக வந்து ஸ்கின்க்கு தேவையான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது. அண்ட் மார்னிங் டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மெயினாக வந்து ஹைட்ரேஷன் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொடுக்குது. மெயினாக இதில் வந்து Squalane வந்து இருக்கனால ஸ்கின்க்கு தேவையான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டில் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இது வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்டு லைட் வெயிட் ஹைட்ரேஷன், அதே டைம் வந்து போர்சஸ் வந்து கிளாக் பண்ணாது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கும்போது சிவியர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் என்ன வந்து கம்மி பண்ணாது. லைட்டாக வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும். அண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நோட்டிசபிள், அதாவது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான், Purplle வெப்சைட்லலாம் வந்துருக்கு. 50 கிராம் வாங்கும்போது 260 ருபீஸ்க்கு வந்து இருக்குது. அண்ட் 260லேருந்து 400 வரைக்கும் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பாடி க்ரீம் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்க்கு மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பாடி க்ரீம் பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக வந்து திக்காக இருக்கும், அதே டைம் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ்க்கு வந்து ஹார்ஷாக இருக்கும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, ஆக்னே ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேஷன் ப்ராப்ளம், ரெட்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதே டைம் வந்து யூஸ் பண்ணுறவங்க பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜாலைன் அப்புறம் இயர் சைட்லலாம் வந்து அப்ளை பண்ணி இரிட்டேஷன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாடி க்ரீம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது Kojic Acid சீரம் அப்படின்னா லைட் வெயிட் பிரைட்டனிங் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், அதே டைம் எஃபெக்டிவாகவுமே வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுற டல்னஸ் வந்து கம்மி பண்ணும், ஃபைன் லைன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு வந்து கம்மி பண்ணுது. அண்ட் ரஃப் ஸ்கின் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.